بسم الله الرحمن الرحيم أولم يهد لهم كم أهلكنا من قبلهم من القرون يمشون في مساكنهم இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறையினர்களை நாம் அழித்து இருக்கிறோம். அவர்கள் வசித்த இடங்களிலே இவர்கள் நடந்து திரிவது இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? இன்ன ஃபீ ذلك லஆயாத், நிச்சயமாக இதிலே பல படிப்பினைகள் இருக்கிறது, பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அஃபலா யஸ்மஊன், அதை அவர்கள் செவியேற்க மாட்டார்களா? அவலம் யரவ் அன்னா நசூகுல் மாஅ இலல் அர்தில் ஜுருசி, வறண்ட பூமியின் பக்கமாக மேகங்கள் மூலமாக தண்ணீரை நாம் ஓட்டிக்கொண்டு செல்வதை அவர்கள் கவனிக்கவில்லையா? வனுஹ்ரிஜு பிஹி ஸரஅன் தாக்குலு மின்ஹு அன்ஆமுஹும் வ அன்ஃபுஸுஹும், அந்த தண்ணீரை கொண்டு இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் சாப்பிடுகின்ற பயிர்களை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அஃபலா யுப்சிரூன், இதை இவர்கள் ஆராய மாட்டார்களா? ஆராயவில்லையா? அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதாவது அவலம் யஹ்தி லஹும் கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மினல் குரூன் யம்ஷூன ஃபீ மசாகினிஹிம், அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் கவனிக்கவில்லையா இதற்கு முன்னால் யார் வழிகேடர்களாக இருந்தார்களோ, யார் நபிமார்களினுடைய பேச்சுக்களை கேட்காமல் இருந்தார்களோ, நபிமார்களை பொய்ப்பித்தார்களோ, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை கண்டு கொள்ளாமல் இருந்தார்களோ, நபிமார்களை பொய்ப்பித்தார்களோ, அவர்களுடைய வீடுகள் மாளிகைகள் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் பாலடைந்து போய் எல்லாம் பாலடைந்து போய் கிடக்கிறது. இது இவர்களுக்கு முன்னாலே இருக்கிறது. யம்ஷூன ஃபீ மசாகினிஹிம், அவர்கள் தங்கிய இடங்களிலேயே தான் இவர்கள் நடந்து திரிகிறார்கள். என்ன இதையெல்லாம் படிப்பினை காட்டலையா இவங்களுக்கு? இதெல்லாம் இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இதில் இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். பாலடைந்த பூமியை, பாலடைந்த மாளிகைகளை நீங்கள் பார்க்கிறீர்களே, அது உங்களுடைய கண்களை திறக்கவில்லையா? அது உங்களுடைய காதுகளை திறக்கவில்லையா? இன்ன ஃபீ ذلك லஆயாத், அதிலே பெரிய பெரிய அத்தாட்சிகள் அதிலே இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ரசூல்மார்களுடைய வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ரசூல்மார்களை யார் நோவினைப்படுத்தினார்களோ, ரசூல்மார்களை யார் கேவலப்படுத்தினார்களோ, அவர்களுடைய முடிவு பயங்கரமான முடிவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டது. என்ன அந்த செய்திகள் எல்லாம் தெரியவில்லையா இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த ஆயத்தை வைத்து கொண்டுதான் உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள், எப்படியாக ரசூல்மார்களை கண்ணியக்குறைவாக நடத்தியதால் அல்லாஹ்வினுடைய வேதனை ஏற்பட்டதோ, அதே மாதிரிதான் உலமாக்களை கண்ணியக்குறைவாக நடத்தினாலும் அல்லாஹ்வினுடைய வேதனை ஏற்படும். ரசூல்மார்கள் எப்படியாக மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய செய்தியை சொல்லுகிறார்களோ, அதே மாதிரிதான் உலமாக்களும் மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய செய்தியை சொல்லுகிறார்கள். ரசூல்மார்களை கண்ணியப்படுத்தியவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினானோ, அதுபோல உலமாக்களை கண்ணியப்படுத்தியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அவர்களுடைய குடும்பங்களிலே அல்லாஹ் உலமாக்களை உருவாக்குகிறான். யார் கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்களுடைய முடிவு இதுதான். ரசூல்மார்களை யார் கேவலப்படுத்தினார்களோ அவர்களுடைய முடிவு என்ன ஆனதோ அந்த முடிவு தான். அவர்களுடைய வீடுகள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் இல்லை. அவர்களுடைய வீடுகள், இடங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் பாலடைந்து போய் கிடக்கிறது, ஆனால் அவர்கள் இல்லை, அழிந்து போய்விட்டார்கள். அந்த மாதிரி தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கேவலப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவன் கேவலப்படுத்தினானோ அவனுக்கு பயங்கரமான மரணத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான்.
இது உலகத்திலே எத்தனையோ சரித்திரங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற விஷயம். அதனால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூல்மார்களை கண்ணியப்படுத்துவது எப்படி முக்கியமோ அதே போல உலமாக்களையும் கண்ணியப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்? இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத், இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஃபலா யஸ்மஊன், இதையெல்லாம் அவர்கள் செவிசாய்க்க மாட்டார்களா? செவிசாய்க்க மாட்டார்களா? அவலம் யரவ் அன்னா நஸூகுல் மா இலல் அர்தில் ஜுருஸ், அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். தன்னுடைய அருள் கருணை உபகாரத்தை அல்லாஹ் பேசுகிறான். வானத்திலே மேகங்களை நாம் ஓட்டிக்கொண்டு செல்லுகிறோம். அந்த மேகங்களிலே இருந்து மலைகளை இறக்குகிறோம். அந்த மலைகளின் மீதும் கூட விழுகின்றது. பிறகு அந்த மலைகளிலே இருந்து அந்த தண்ணீரை ஓட்டிக்கொண்டு ஆறுகளாக, நதிகளாக, குளம் குட்டைகளாக கடலுக்கு தண்ணீரை கொண்டு போகின்றோம். இப்படியாக பல பகுதிகளுக்கு அந்த தண்ணீரை சுற்றி திரிய செய்து அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, காய்ந்து போன பூமியை, வறண்டு போன பூமியை அல்லாஹ் பச்சை பசேர் என்று அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ் பசுமையான பூமியாக ஆக்குகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், அருதில் ஜுருஸ் அப்படின்னு சொல்றது எகிப்தில் இருக்கக்கூடிய பூமி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு இது சரியா படலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அரபியில் ஜுருஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வறண்டு போன பூமி, அதுக்கு தான் ஜுருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்தில் இருக்கலாம், வறண்டு போன பூமி இருக்கலாம், இல்லாமல் இல்லை, இருக்கலாம். எந்த பூமி காஞ்சு போய் தண்ணி தேவை உள்ள பூமியாக இருக்கிறதோ அந்த பூமிக்கு ஜுருஸ் என்பதாக சொல்லப்படும். ஆனால் ஜுருஸ் என்பது எகிப்திய பூமி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்பாக்கி சொல்ல முடியாது. ஆனால் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அசல்ல ஜுருஸ் அப்படிங்கிறது எந்த பூமி தண்ணீர் வளம் இல்லாமல் கெட்டியாகிவிட்டதோ, எந்த பூமிக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ, தண்ணீர் இல்லாமல் பூமி வெடித்து விட்டதோ அந்த பூமிக்கு தான் ஜுருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்திய பூமி இருக்கிறதே, அது நைல் நதியை கொண்டு அங்கே தண்ணீர் பாசனம், நைல் நதியினுடைய தண்ணீர் பாசனம் தான். அங்கே நைல் நதி அப்படிங்கிறது எகிப்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு நதி கிடையாது. அந்த பக்கம் போயிட்டு அதை பற்றி பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த நதி இருக்கின்றதே பல நாடுகளை கடந்து தான் எகிப்துக்குள்ளார அது நுழையும். எத்தோப்பியாவில் அந்த நதி இருக்கிறதே, எத்தோப்பியாவில் பெய்யக்கூடிய மலைகள், அந்த மலைகளினால் அங்கே எத்தோப்பியாவினுடைய மண் செம்மண், அந்த செம்மண்ணை அடிச்சுக்கிட்டு அந்த நைல் நதி இருக்கிறதே செந்நிறத்திலே, செங்கடல் என்று சொல்லுவார்கள். அது செந்நிறத்திலே அங்கே இருந்து புறப்படும். அந்த செந்நிறத்திலே இருந்து எத்தோப்பியாவில் இருந்து புறப்படக்கூடிய அந்த தண்ணீர், செம்மண் கலரில் போகக்கூடிய அந்த தண்ணீர், செம்மண்ணும் தண்ணீரும் கலந்த அந்த தண்ணீரை எகிப்திய பூமியிலே போய் அது சேருகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நைல் நதி பாசனம் இருக்கிறதே, அங்கே உள்ள பூமியை பச்சை பசேர் என்று ஆக்கிவிடும். நல்லா விளையும். எகிப்தில் விளைச்சல் அமோகமான விளைச்சல், பயங்கரமான விளைச்சல். ஒவ்வொரு வருடமும் நல்ல விளைச்சல் ஏற்படும். எந்த வருடமும் விளைச்சல் இல்லாமல் இருக்காது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இதை ஏற்படுத்துகிறான். அந்த ஹக்கீமோ கரீம் மன்னானோ ரஹீமுடைய உபகாரம் இது. அவனுடைய ஜாத், அதுதான் புகழுக்கு உண்டானது. அல்லாஹ் தான் இதையெல்லாம் ஏற்படுத்துகிறான். ஸோ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அதை தான் இங்கே சொல்லுகிறான். அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? அன்னா நஸூகுல் மா இலல் அர்தில் ஜுருஸ், வறண்டு போன பூமியின் பக்கமாக மேகங்கள் மூலமாக தண்ணீரை நாம் ஓட்டிக்கொண்டு சென்று ஃபனுஹ்ரிஜு பிஹி ஸரஅன் தாக்குலு மின்ஹு அனாமுஹும் அன்ஃபுஸுஹும், இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். மழை பெய்யல அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற காய்கறி விலையெல்லாம் எங்கேயோ போயிடும், விளைச்சல் இல்லாமல். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, தக்காளி இன்னைக்கு என்ன விலை விற்கிதுங்க? ஃபனுஹ்ரிஜு பிஹி ஸரஅன் தாக்குலு மின்ஹு அனாமுஹும் அன்ஃபுஸுஹும், இவர்கள் கால்நடைகள் சாப்பிட பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அஃபலா யுப்சிரூன், இதையெல்லாம் இவர்கள் ஆராய்ச்சி செய்யவில்லையா? ஆராய்ச்சி செய்ய மாட்டார்களா? அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை
அதை தான் கேட்கிறான். இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.